பாருங்க மக்களே, சித்திர புத்திர தேவர் சிவஞான நாச்சியார் 2 பேத்துக்கும் வந்து பிறந்தவர் வந்து பூலித்தேவர். டீட்டெயில்ஸ் வந்துருக்கு பாருங்க. என்ன ஒன்றும் இல்லை. ஓகே, பயன்படுத்தின அந்த கத்தி வால், இது ஒரு டைப் ஆஃப் வால், இது ஒரு டைப் ஆஃப் வால். கட்டிட்டு அந்த இதை அடிக்கிறது மக்களே, ஃபுல் இது தான் சென்டர் பாயிண்ட்டு. அதுக்கு மேலே வந்து இங்கே இந்த கத்தி வச்சுருக்காங்க, வால் வச்சுருக்காங்க, இங்கே வந்து உடஞ்சி வச்சுருக்காங்க மக்களே. இங்கே பாருங்க, இந்த ராபர்ட் கிளைவை பற்றியான ஒரு போர் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை வச்சு கரெக்டாக அடிக்கணும். வணக்கம் மகளே, இன்னைக்கு நெற்கட்டு செவ்வலுக்கு தான் வந்து போக போகிறோம். பூலித்தேவர் அவர் பாளையக்காரனுடைய முதல் போர் வந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பாளையக்காரரில் சிறப்பானவர் தான் பூலித்தேவர். ஸோ இன்னைக்கு அங்கே தான் வந்து விசிட் பண்ணி வந்து ஒரு vlog வந்து பண்ண போகிறோம். ஏன் சிரிக்க அப்படின்னா, ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் கோட்டை அப்படின்னு சொல்லி ஏரியா தாண்டி தான் நெற்கட்டு செவ்வலுக்கு வந்து போக முடியும். அப்படி போகும்போது வந்து ஒரு சின்ன பையன் பக்கத்தில் போய் நின்று கேட்டுட்டேன், இந்த பூலித்தேவருடைய நினைவு கோட்டை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்மெட் போட்டு கேட்டேன். அவன் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான். நானும் வண்டியில் இருந்துட்டு அந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னடா நம்மளை அசிங்கப்படுத்திட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியல இல்லை சொல்கிறேன். போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அதோ தெரியுது பாருங்க ஒரு டிராக்டரு, அது பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி இருக்கா, அது பக்கத்தில் உள்ள கடையில் கிடைக்கும்ட்டான். அவன் கூலிப்பு சொல்லிட்டான் மக்களே. பூலித்தேவன் இல்லை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டானா, அவன் கூலிப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காதில் விழுந்திருக்கு. நான் அவனை அப்புறம் தான் சொன்னேன், ஐயா நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பூலித்தேவனுடைய நினைவு கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் சொன்னான், நேராக போங்க, எனக்கு தான் சரியாக கேட்கலன்டா. அசிங்கப்படுத்திதான் மக்களே. சரி வாங்க நம்ம போயிட்டு பூலித்தேவன் அவருடைய இல்லத்தை போயிட்டு விசிட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணுறோம் மக்களே. அப்படியே உங்களுக்கு என்னெல்லாம் அங்கே இருக்கோ அந்த ஹிஸ்டரியும் அப்படியே உங்களோடைய சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே போகலாம். பூலித்தேவர் அவருடைய நினைவு மாளிகை அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, இதுதான் அவர். எப்படி இருக்காருன்னு பாருங்க, கம்பீரமாக இருக்கா. ஸோ 1715 பிறந்தவர் தான் இவர். முதல் பாளையக்கார போரில் வந்து இவர் தான் முதலாக வந்து போர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ பூலித்தேவர் அவருடைய இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம், மாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெற்கட்டு செவ்வல் வந்து கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நெற்கட்டு செவ்வல் அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னா, நீங்கள் பாளையக்கார போரை பற்றி நீங்கள் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. இவர் வந்து 1715 1767 வரைக்கும் வந்திருப்பார். மெயினாக அப்படி பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவர் வந்து இங்கே வரும்போது அவரை வந்து எதிர்த்து சண்டையிடுறதுக்கு திருச்சிக்கு வந்து போயிருப்பார். இன்னைக்கு இவரை பற்றி தான், இவருடைய மாளிகை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணிட்டு அங்கே உள்ளக்கு போயிட்டு பார்ப்போம் அப்படியே. ஸோ வரும்போதே வந்து என்ட்ரன்ஸ் வந்துருக்கு மக்களே. வரும்போது என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க மக்களே, ஸோ பூலித்தேவரோட பற்றியான முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏறி பார்க்கலாம். இதில் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய முன்னோர்கள் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. பூலித்தேவர்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு பற்றி, அவர் வந்து சித்திர புத்திர தேவர் சிவஞான நாச்சியார் 2 பேத்துக்கும் வந்து பிறந்தவர் வந்து பூலித்தேவர். ஸோ இவர் வந்து இறைப்பணி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நிறைய ஆலயங்களுக்கு வந்து திருப்பணிகள் வந்து அடுத்து கப்பம் கட்டுறதுக்கு மறுத்தார். ஸோ நமக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இவருடைய காலம் வந்து ஒரு சைடு வந்து இருக்குது. இதில் ஃபுல்லாமே வந்தீங்க அப்படின்னா அது வந்து தனியாக வந்து ஒரு ஸ்லைடு வந்து வச்சுருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நைட்டு வந்தீங்க அப்படின்னா லைட் வந்து போட்டு வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1767 இருந்திருப்பார். ஆங்கிலேயர் வந்து கைது செய்து அழைத்து வரும்போது சங்கரன் கோவிலில் வந்து கும்பினியர் புடை சோழ சென்று இறைவன் வழிபட்டாங்க. இத்துடன் ஒரு வாழ்க்கையை முடிவுற்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் வந்து இதை பற்றி இந்த கோட்டை, அதனுடைய இங்கே பாருங்க பீரங்கியினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இது முன்னாளுடைய இது கோட்டை. இது ஃபுல்லாமே வந்து ரீசெண்டாக வந்து நம்ம ஆளுநர் வந்து விசிட் பண்ணி மங்கள போட்டதெல்லாம் இருக்குது.
இங்கே பாருங்க, இந்த ஓலைச்சுவடி டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். ராசையா அப்படிங்கிறவர் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. செப்பு பட்டயமும் ஒன்று இருக்குது. என்ன ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து ஒன்று வச்சுருக்காங்க மக்கள். வீரபாண்டி கட்டபொம்மன் கோட்டைக்கு போனோம்னா அங்கே அது வந்து இல்லை, பட் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு வந்து வாடு கத்தி அதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சின்ன பையன் வந்து சொல்லியிருக்கேன். என்னடா வெறும் ரூம் இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள் மக்களே, உங்களுக்கு தெரியுதா? இதுதான் வந்து அவங்க பயன்படுத்தின அந்த கத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒன்று, இது வால், இது ஒரு டைப் ஆஃப் வால், இது ஒரு டைப் ஆஃப் வால். அப்புறம் இது தூக்கி வீசுவாங்கல்ல கல் கட்டிட்டு, அந்த இது அடிக்கிறது கவுன் நம்ம மேலே பார்த்த அந்த கல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கல் அது ஒன்று இருந்துச்சுல, அது வந்து கவுன். இதுதான் அந்த கவுன் பயிற்சி அப்படிங்காங்க. அந்த டிராயிங் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க மக்களே. அந்த மீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பாளையக்காரர்களுடைய மெயினான ஒரு கான்செப்டு. இந்த இருக்காங்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே, முயல் வந்து நாயை வந்து விரட்டுற மாதிரியா. ஆல்ரெடி இது வந்து பாஞ்சலங்குறிச்சியில் வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ராபர்ட் கிளைவை பற்றியான ஒரு போர் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராபர்ட் கிளைவை எதிர்த்து போரிட்டார் அப்படின்னு சொல்லி திருச்சியில் போய் வந்து முற்றுகை வந்து வச்சிருப்பார் அவர். இங்கே பாருங்கள், நெற்கட்டு செவலில் வந்து கோட்டை வந்து கட்டுறதில்லை அப்படின்னா, இது வந்து ஒரு கோட்டை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து முன்னால் ஒரு கோட்டை, அந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு அங்கே காட்டியிருந்தேன். அதை வந்து டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாட்டர் கலர் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆங்கிலேய சரணடைதல், ஆங்கிலேயரே சரணடைதல் அப்படின்னு வந்து இதில் வந்து ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருக்காங்க. அப்புறங்க இவங்க ஃபுல்லாக ஆங்கிலேயர், பூலித்தேவர்கிட்ட வந்து சரணடைதல். இதனுடைய வரலாறு வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு, அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அந்த மீஸை தான் முக்கியம். அப்புறம் இங்கே பாருங்கள் பாடியினுடைய ஷேப்பு. இங்கே பாருங்கள், யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டை போடுங்க. இங்கே பாருங்க, கோட்டையை வந்து பீரங்கியால் துளைச்சி அடிக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் வந்து போடுங்க. ஏன்னா வந்து பூலித்தேவன் அவருடைய இல்லம் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது அவருடைய வரலாற்றை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சில பட்டயங்கள் இருக்குது, அந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது, நிறைய டிராயிங்ஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இதை வந்து பார்க்கல அப்படின்னா நெற்கட்டு செவலுக்கு, அதாவது தென்காசிக்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் நெற்கட்டு செவல். ஸோ அங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து போடுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்.